நம்ம சஞ்சய் லீலா பன்சாலி அப்படின்னு ஒரு பெரிய டைரக்டர். அவர் யாருன்னா நம்ம பாஜிராவ் மஸ்தானி, பத்மாவத் இந்த ஒரு படத்தை எடுத்த நம்ம இந்த ஒரு டைரக்டர். சரி, அவர் எடுக்கிற படம்லாம் நல்லா பிரம்மாண்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இந்த ஒரு ரீசெண்டா 2022 ஒரு படம் ஒன்று எடுத்து வச்சிருக்காப்புல. அது என்ன ஒரு படம்னா கங்குபாய் கத்தியாவாடி அப்படின்னு ஒரு படம் ஒன்று எடுத்து வச்சிருக்காப்புல. இந்த ஒரு படத்தை நம்ம போய் பார்த்தா இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையா ஒரு நாவலை தழுவி 13 பெண்ணோட வாழ்க்கையை தழுவி இந்த ஒரு கங்குபாயின்னு அந்த ஒரு கேரக்டரை தழுவி இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினிக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல ஒரு பெரிய சினிமாவில் நடிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல ஆசை. மும்பைக்கு ஒரு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய விபச்சார விடுதியில நம்ம ஹீரோயினி வித்துட்டு போயிடாப்புல. வித்துன போனது அப்புறம் ஹீரோயினி எப்படிலாம் சர்வே பண்ணி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு விபச்சார தொழில இருந்து எப்படி பெரிய அரசியல்வாதி ஆனாங்க. இதுதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. ஒரு படத்தோட கதையை பார்க்கும்போது நம்ம டைரக்ட் படத்தை நல்லா நீட்டா அழகாக கொண்டு எடுத்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னப்பா இவர் இவ்வளோ பெரிய டைரக்டர் இவ்வளோ நல்ல நல்ல கதை அம்சங்கள்லாம் எடுத்து வச்சிருப்பாப்லே, எதுக்கு இப்படி ஒரு படத்தை ஒரு மோசமான படத்தை எடுத்தாப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நடிச்ச நம்ம ஹீரோயினி நம்ம ஆலியா பட் அவ இந்த ஒரு படத்தோட அந்த அந்த கங்காபாய் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அவ ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. அவ ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. மித்தபடி இதில் நடித்த ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஆக்டர் நடிச்சு யாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காம ஏதோ ஏனோ வந்துட்டு போகிற மாதிரி மேக்கிங்கில் இருந்து எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் பாசிட்டிவாக போட்டது அங்கே 50-60 நடக்கிற மாதிரி அந்த தெரு பகுதியில் அவ அழகா அந்த செட்டு போட்டு நீட்டாக காமிச்சிருப்பான். அந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. சம்பவத்தின் அடிப்படையாக இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கான்னு பார்த்தா, ஆனால் அந்த காலகட்டத்தில் இப்படி நடந்திருக்கா வச்சிருக்கா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி சீலான ஒரு எப்படி சொல்றதுக்கு ஒரு விபச்சார தலைவியாக ஒருத்தர் இருப்பாங்க. ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குற பக்கத்தில் ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் அந்த ஒரு எப்படி அந்த விபச்சார தொழிலுக்கே ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம கங்குபாய் எப்படி அந்த விபச்சார தொழில நம்ம எப்படி பெரிய தலைவி ஆனாங்க. அது பார்க்கும்போது அந்த சீன்லாம் பார்க்க ரொம்ப ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கையில் இந்த விபச்சாரம் அந்த வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலை அதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட நம்ம அஜய் தேவான் இந்த ஒரு படத்தோட ஒரு எப்படி சொல்றது ரஹீம் பாய்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பா. ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனா அவளுக்குலாம் எப்படி சொல்றது நல்ல ஒரு கதை அம்சமே இல்லாம சும்மா ஏதோ ஏனதானமா வந்துட்டு போற மாதிரி அவ்வளவா ரொம்ப ஹைப் இல்லாம ஒரு மோசமான ஒரு கதை காலத்துல நடிச்சிருக்காப்புல அப்படியே நமக்கே தோணுச்சு. இதுல ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆட்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் எதுக்கோ வந்துட்டு போன மாதிரி நடிச்சிருக்காங்க. மித்தபடி எனக்கு அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஆலியா பட்டுக்கு நம்ம சாந்தன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். 2 பேருக்குள்ள லவ் பாண்டிங்லாம் பார்க்கறதுக்கு அதே ரசிக்க முடியாம இருந்துச்சு. மித்தபடி இதுல திருநங்கை கேரக்டர் நம்ம விஜயராவ் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். திருநங்கை கேரக்டர்ல சூப்பரா அழகா நடிச்சு கொடுத்துருக்காப்புல. ஆனா இதுல ஏற்பட்ட நமக்கே எப்படி சொல்றது, என்ன இது ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்ட ஒரு பெரிய அரசியல்வாதி ஆனதெல்லாம் நீ உடனே செவிச்சுட்ட வச்சுட்ட அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு எந்த ரசிக்க முடியாவும் இல்லை. இதுல எமோஷன் சீன்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு நமக்கு எதுவுமே ஒத்து போகல கைஸ். நான் அந்த படத்தை எதுக்காக எடுத்தியே இவ்வளவு பொருள் செலவு போட்டு எதுக்காக எடுத்தியே வச்சு அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆனா இந்த படத்தை எப்படிலாம் எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது உண்மை கதை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்ததுனால இந்த ஒரு படம் அந்த கங்குபாயன் கேரக்டர் இது விபச்சாரியே கிடையாது அப்படின்னு விட்டு வளர்ப்பு மையன் ஒரு படத்துல இந்த ஒரு படத்துக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா அதே மாரி இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஓடி வந்திருக்கு. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே காசு. மித்தபடி எதுவுமே சொல்ற அளவுக்கு இந்த படத்துல எதுவுமே இல்லை. படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இருக்கு. 2.5 மணி நேரம் எதுக்கு எடுத்து வச்சு அப்படின்னு நமக்கே தோணுச்சு. பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க காய்ஸ். இல்லை பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. எதுக்குற 2.5 மணி நேரத்தில் எடுத்து வச்சு படம் கேட்டா 2 மணி நேரத்துல முடிச்சிருக்கலாமே அப்படியே நமக்கே தோணுச்சு. மொத்தத்தில் அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. முக்கியமா தமிழ் டப்பிங்ல இல்லை, ஒன்லி ஹிந்தி சப்டைட்டில் இருக்கு. கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டாம் தான் காய்ஸ் சொல்லுவேன். ரொம்ப மோசமான ஒரு படம். இவ்வளோ பெரிய டைரக்டர் இந்த ஒரு படத்தை எடுத்துருக்காங்கன்னா எவனுமே நம்ப மாட்டாங்க காய்ஸ். நம்ம சஞ்சய் லீலா பன்சாலி என்னையா அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கேன்.